அட மாநகரம் படம் ஹீரோவா இதுன்னு எல்லாருமே பார்த்து ஷாக் ஆன ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம். சின்ன திரையில அறிமுகமாகி அதுக்கப்புறமா வெள்ளித்திரைக்கு வந்தவர் நடிகர் ஸ்ரீ. இவர் ஆரம்பத்துல கனாகாணும் காலங்கள், வழக்கு எண் 18/9, மாநகரம், வில்லம்பு, ஓநாயும் ஆட்டுக்குட்டியும், இருக்கப்பட்டுன்னு நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காரு. கோலிவுட் இண்டஸ்ட்ரியோட ஒரு ஒன் ஆஃப் தி சிறந்த நடிகர் அப்படின்னே சொல்லலாம். இவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தன்னுடைய சோஷியல் மீடியாக்கள்ல போட்டோஸ், வீடியோஸ்னு இன்ஸ்டாகிராம்ல பகிர்ந்திருக்காரு. அதை பார்த்த ரசிகர்கள் உண்மையிலேயே இவர் ஸ்ரீதானா இல்லைன்னா அவரை மாதிரியே யாரோ இருக்காங்களான்னு ஒரு கன்ஃபியூஷன்லயே அந்த அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பார்க்க தான் தெரியுது அவர் ரொம்ப ஒல்லியா ஹேர் எல்லாம் க்ரோ பண்ணி, ஹேர் எல்லாம் கலர் பண்ணி ஒரே ஒரு ரூம்குள்ள சுத்தி வீடியோ எடுத்து அங்கேயே சாப்பிட்டுன்னு ஒரு விதமான டிப்ரெஷன் லைஃபை லீட் பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அண்ட் அந்த வீடியோஸ் கீழே கமெண்ட் எல்லாம் நம்ம போய் பார்த்தோன்னா, அவரை யாராவது கவனிங்க, அவர் ரொம்ப தனியாக இருக்காரு, டிப்ரெஷனில் இருந்தால் இந்த மாதிரி தான் இருப்பாங்க, அவரை ப்ளீஸ் யாராவது பார்த்துக்கோங்கன்னு அவருடைய நெருக்கமான டிரெக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், ஆக்டர்ஸ்னு நிறைய பேரை நெட்டிசன்ஸ் டேக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவர் ஒரு ட்ரக் அடிக்ட் ஆயிட்டாரு, அதனால தான் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருக்காருன்னு நிறைய பேர் இந்த பக்கமாகவும் பேசிட்டு இருக்காங்க. பொதுவாகவே ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ லாஸ்ட்டாக நடித்த இருக்கப்பட்ட மூவி வரைக்கும் ஸ்ரீயோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா எல்லா கேரக்டருமே ரொம்ப பெக்யூலராக சூஸ் பண்ணி ஆக்ட் பண்ணியிருப்பாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ பிக் பாஸ்குள்ளே போயிட்டு ஒரு நாள் 2 நாள்லேயே வெளியே வந்துட்டாரு. அதுக்கு என்ன ரீசன் சொன்னாங்கன்னா, அவர் ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ணுறாரு, அவருடைய மென்டல் ஹெல்த் அந்த வீட்டுக்குள்ளே இருக்க அளவுக்கு சேஃபாக இல்லை, அதனால அவர் வெளியவே இருக்கட்டும்னு ஸ்ரீயை பிக் பாஸ்ல இருந்தே வெளியே அனுப்பிட்டாங்க. இந்த சுச்சுவேஷன்ல ஸ்ரீ இந்த மாதிரி வீடியோஸ் போடுறது 100% டிப்ரெஷன் தான் காரணம்னு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அண்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஸ்ரீ பார்த்தீங்கன்னா அவர் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க அக்கௌண்ட்ல அவர் லாஸ்ட்டாக நடித்த இருக்கப்பட்ட மூவிக்கு அவருக்கு சேலரி இன்னும் பெண்டிங்கில் இருக்குன்னு ஒரு இன்ஃபர்மேஷனை பகிர்ந்தாரு. அப்போ அதை யாருமே சீரியஸாக எடுத்துக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கூட ஆக்ட் பண்ண கோ ஆக்ட்ரஸும் அவங்க கொடுத்த இன்டர்வியூவில் ப்ரொமோஷனுக்கு போகும்போது எல்லாருமே அவங்களோட பேர் கூட வந்தாங்க. ஆனால் எனக்கு படத்தில் பேர் ஆக்ட் பண்ண ஸ்ரீ அதுக்கப்புறமா என்ன ஆனார்னே தெரியல. நான் அப்பப்போ மெசேஜ் பண்ண ட்ரை பண்ணுவேன், ப்ளூ டிக் காட்டுமே தவிர்த்து அவர் எனக்கு ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டார். அதே மாதிரி ஷூட்டிங் அப்பவும் அவர் ரொம்ப சைலண்டாக இருப்பார், நானாக போய் பேசி இன்வால்வ் பண்ண ட்ரை பண்ணுவேன்னு அவங்க ஒரு விஷயத்த பகிர்ந்தாங்க. இது எல்லாமே ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ரொம்ப நார்மலான விஷயமா இருந்தாலும் இப்போ இவரோட இன்ஸ்டாகிராம் வீடியோஸ்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது இவர் ஃபினான்ஷியலாகவும் டிப்ரெஷனாலேயும் ரொம்ப தனியாக இருக்காருன்னு தெரிய வருது. பொதுவாகவே ஒரு ஆக்டரோ செலிபிரிட்டியோ நல்லா இருந்துட்டு டிப்ரெஷனில் இருந்துட்டாங்கன்னா மோஸ்ட்லி நெகட்டிவ் கமெண்ட் தான் அவங்களுக்கு வரும்னு சொல்லலாம். ஆனால் ஸ்ரீ போட்ட வீடியோஸ்க்கு ஏன்பா இப்படி ஆயிட்ட, யாராவது அவரை கவனிங்கன்னு நிறைய பேர் அவர் மேலே கேர் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் ஸ்ரீயோட ஒரு ரிலேட்டிவ் ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க.